வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொய்கை ஆழ்வாரின் வரலாறு. இவர் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெட்கா என்னும் ஊரில் திரு அவதாரம் நிகழ்கிறது. இவருடைய அவதாரம் சொன்னவண்ண செய்த பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொய்கையில் ஒரு தாமரை மலரில் சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் பொய்கையில் அவதரித்ததால் இவருக்கு பொய்கை ஆழ்வார் என்ற பெயர் அமைந்தது. முதல் ஆழ்வாராகிய இந்த பொய்கை ஆழ்வார் எம்பெருமான் கரங்களிலே வீற்றிருக்கக்கூடிய பாஞ்சசன்னியத்தின் ரூபமாக அவதரித்தார் என்பது வரலாறு. பாஞ்சசன்னியம் என்பது வெண்சங்கு. இந்த பொய்கை ஆழ்வாருக்கு பெருமாள் மீது அதீத காதல் உண்டு. இவர் பிற ஆழ்வார்களோடு சேர்ந்து 6 ஆலயங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். இவர் பாடிய 100 பாடல்களின் தொகுப்பு முதல் திருவந்தாதி என குறிப்பிடப்படுகிறது. இவரோட பாடல் ஒன்றில் பெருமாளும் சிவனும் ஒன்றே என சொல்லியிருப்பார். அந்த பாடல் என்னன்னா, அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புல் ஊர்தி உரைநூல் மறை உரையும் கோயில் வரைநீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி உருவம் ஏரி கார்மேனி ஒன்று. இந்த பாடலில் சிவன் பெருமாள் இவங்களோட பேரு, அவங்களோட ஆயுதம், வாகனம், அவங்க வசிக்கும் இடம் இப்படின்னு எல்லாத்த பற்றியும் சொல்லியிருப்பார். என்னென்னா, சிவன் அவரோட பேர் அரண் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அவரோட வாகனம் காளை, அவர் செய்யும் தொழில் அழித்தல், அவர் இருக்கும் இடம் திருக்கைலாயம், கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் சூளப்படை. அவரை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வேதம். அதே மாதிரி பெருமாள் அவருடைய பேர் நாரணன், அவருடைய வாகனம் கருடன், அவர் செய்யும் தொழில் காத்தல், அவர் இருக்கக்கூடிய இடம் பார்க்கடல், அவருடைய ஆயுதம் சக்கரம். அவரை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வேதம். இருவரை பற்றியும் வேதத்தில் தெரிஞ்சுக்கலாம். இருவருக்கும் ஆயுதம், இருப்பிடம், தொழில் என வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் இருவரும் ரூபத்தில் ஒன்றே அப்படின்னு விளக்கியிருப்பார். பாடி பரவி பக்தியை விதைத்தவர் இந்த பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வாரின் வரலாற்றை நாம் இன்று தெரிந்து கொண்டோம். அடுத்த பதிவில் மற்ற ஆழ்வார்களின் வரலாற்றை காண்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.